இவன் தானா? இவன் தான். முதல்ல துப்பாக்கியை பார்த்ததும் அதை எடுத்து மறைச்சி வச்சுக்குன்னு தோணுச்சு பாரு. அது எவனுக்கும் தோணாது. அப்படி தோணி எடுத்து வைக்கிறவன் ஒரு நாள் அதை எடுத்து சுடுவான். ஏன்னா அப்படி தோண வைக்கிறது அந்த துப்பாக்கி. அதுக்கான ஆளை எடுத்துக்கிறது. அண்ணாச்சி, ஆள் வந்து 6 மாதம் தான் ஆச்சு. முதல் தடவை இரும்பு எடுத்திருக்கான். 8க்கு 8. எடே, சுட்ட பிறகு என்ன செஞ்ச? நடுங்குனியோ இல்லை துப்பாக்கி கீழே போட்டு ஓன்னு அழுதியோ? இல்லைனாச்சு, கையில் தான் வச்சுட்டு இருந்தானா. நான் போகும்போது ரொம்ப அசால்ட்டாக தான் நின்றுட்டு இருந்தான். அடிப்பட்ட நம்ம ஆட்களை வண்டியில் ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் நின்றுட்டு இருந்தான். நான் தான் மறித்து நம்ம வண்டியில் ஏற்றினேன். நீ ஆளுதாம்பே, என் கூட நின்றுக்கிறியா? நமக்கு இவனை மாதிரி ஆள் தான் தேவை. பாடிகார்டாகவும் இருக்கணும், வேலைக்காரனாகவும் இருக்கணும். எடே, இங்கேயே நின்றுக்கடே. இல்லை முத்து, சரவணா கொஞ்சம் வெளியேறல, கூட்டிகிட்டு போ. வரேன் அண்ணாச்சி. வரணும். இவன் வேணுமாண்ணாச்சி? ஏன்ல? இவன் சேர்மதுரையோட ஆளு. அதுக்கு என்ன? நம்மள அவனை கொன்னோம், நம்ம சந்தேகப்பட்டோம், தொங்கிட்டான். அவன் வரும்போதே சேர்மதுரையோட துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு இவனுக்கு பகை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் துப்பாக்கி அப்படி வராது. அது ஒரு பேய். என்னல கதை விடுற? அண்ணாச்சி, மூஞ்சிக்கு நேர சொல்கிறேன். எனக்கு என்னமோ இந்த பையன் உங்களை போட்டுருவான்னு தோணுது. அதுக்கு காரணம் அவன் கேட்ட ஒரு கேள்வி. இரும்பு வச்சிருக்க நம்ம பசங்க அண்ணாச்சியை போட்டுட்டா அப்படின்னு ஏன்ட்டே கேட்கான். எனக்கு என்னமோ அது மனசுக்குள்ள அரிச்சலாகவே இருக்கு. படுக்கையில் பாம்பை வச்சு தூங்குத மாதிரி அது ஜாக்கிரதையாக இருக்கிறத கற்றுக் கொடுக்கும். அதுவும் ஒரு த்ரில்லு தாங்க. பாத்ரூம்ல செந்துரா அண்ணாச்சி, வேலையை கற்றுக் கொடு. டேய், நீ இங்கே இரு. இனிமே நீ இங்கே தான். தொழில் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டாங்க. பாடி கார்டா உன்னை அந்த தொழிலுக்கு ஏற்றாப்புல தயார்படுத்திடுவாங்க. உன்னோட லக்கு தாண்டு. இங்கேயா? என்ன கசக்குதா? 5 ஸ்டார் ஹோட்டலு. வேலை முத்து, இனி ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க முடியாது. முன்னாடி போகிறதுக்கு தான் பாதை இருக்கு. ரத்தக்கரை படிஞ்சிருக்குல உன் மூஞ்சி கை கால்லாம். நீ இங்கே இருந்தால் தான் உயிரோட இருப்ப. சரியா சொல்ல போனா நீ அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. புரியுதா? இந்தாங்கம்மா 25,000. பெரிய இடத்துல வேலை பார்க்கணும், நிறைய அனுப்பியிருக்கேன். பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இதுக்கு மேலே அனுப்புனா பேங்க்கு தான் அனுப்பணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்ப முடியாது. அதுக்கு தான் கேட்டேன். என்ன வேலை செய்தேன்னு யாராவது கேட்டால் நான் சும்மா ஒருத்தருக்கு பந்தோபஸ்துக்கு நிற்கேன், அவர் கூட வந்து போய் ஒத்தாசையாக இருக்கேன். அவர் சொல்லுத வேலையை நான் செய்யணும், அவ்வளோதான் என் வேலை அப்படின்னு சொல்லிடாதல. ஒன்றும் இல்லை சில்லற வேலை அப்படின்னு நினச்சிடாத. எப்போ வேணாலும் வெடிக்கும். என்னல முத்து? சரி அண்ணாச்சி. ஏய், இவனுக்கு சும்மா செக் பண்ணுற மாதிரி பண்ணுவானுவா, எறும்பெல்லாம் விட்டுருவானுவா. நம்ம போயிலோ தான். நம்ம மனுஷனுள்ள சாமியாக கும்பிடணும்னா கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியை தான் கும்பிடணும். ஒவ்வொரு சிவில் கேஸையும் முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகுது. அந்த கேஸோட பஞ்சாயத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தான் வருது. நம்ம ஆளுகிட்ட இந்த 2 பேரும் 8 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கானுவா. சிவில் கேஸ் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. கீழே செட்டிங்கை பார்த்தல, நீ எதுக்கும் ரெடியாக இரு. अरे करजी भाई, नमस्कार। क्या हाल है? कैसे हैं आप? बैठिए। सब ठीक है. अरे कैसे आना हुआ? அரவு நசுக்கி என்ன முடிவு எடுத்திருக்கிய?
என்ன சொல்லுதான் இசைக்கு? ஈன்னு பல்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கான், வேலைக்கு ஆக மாட்டேக்கான். अरे कोई और அவன் தொழில் திறமைக்கு காவாசி பணத்தை வச்சுக்கிட்டு முக்காவாசி பணத்தை திருப்பி கேட்க போகிறேன். நீ எதுக்கும் ரெடியாக இருக்க? आप ये मद्रासी में क्यों बात कर रहे हो? 70%. अरे मेरे भाई, अब जब आप इतना कह ही रहे हो तो ठीक है, 10% दे दूंगा। 10%? அடிங்க அக்கா, யார்கிட்ட பேசுத? எதுக்கு இருக்கணும் போடல. நோ டிஸ்கவுண்ட். உனக்கு அவ்வளோதான். நோ டிஸ்கவுண்ட். சான்ஸ் ஓவர். 100% பே. வாங்கல. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு தான். ஐயா முத்து வா வா. இதெல்லாம் சிவில் கேஸ் தான். நம்மகிட்ட வர்றது வீடு சொத்து பவர் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான். சாலே சத்தம் போடாத. ஒண்ணும் இல்ல, நான் தான். நான் தானா? என்ன நீ யாரு? உன்னை பார்த்த உடனே உன்னை கட்டி பிடிச்சு அப்படியே உன் கூட நான் இங்கே உட்காந்துருக்கணுமா? உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. இங்கே என்ன பண்ற? 2-3 தடவை கடைக்கு வந்துட்டான், உடனே நாங்க மயங்கிடணுமா? நாங்க மயங்கிட்டோம்ல. என் பேரு முத்து. நீங்க டெய்லியும் இதை யாரையாவது பார்த்து மயங்குவீங்க. போடா இங்கிருந்து, போய் வேலை இருந்து பாரு. இன்னைக்கு என் வேலை இதுதான். உன்னைய தேடி தான் வந்தேன். அன்னைக்கு உன்னைய தடவை பார்த்ததுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு பிறகும் எவளையும் பார்த்து மயங்கல இது வரைக்கும். உண்மையை தான் சொல்லுதேன். பாவையா? எந்த ஊருடா நீ? மட்ராஸா? ஏன்? மட்ராஸ் பசங்க மாதிரி தைரியமா வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிற, அதான் கேட்டேன். உன்னைய ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதான் நீயே சொல்லிட்டியே. நான் மெட்ராஸ்லாம் கிடையாது, நடுவாக்குறிச்சி பக்கத்துல கருவக்குளம். நீயே இங்க நிக்க? அப்பாவும் சித்தியும் உள்ள ஒன்றா இருக்காங்க. ஆ? முடிஞ்ச உடனே சித்தி சத்தம் கொடுப்பா, ஓ. உள்ள போயிடுவேன். ம், ம். விளிம்புல நிக்க. 15 வருஷமா இங்கே தான் நிற்கிறேன். ஆழம். ஆ. ஆழம்னு குதிச்சுன்னு ஒன்று தோணும், ஒவ்வொரு நாளும் தோணும். ஆனால் இது வரைக்கும் குதிக்கல. நல்ல வேலைப்பா. ஆமா, உனக்கு என்ன வயசு? 25. 25? எனக்கு 21 தான். கிளம்பு. ஒரு முத்தம் கொடுக்கவா? ஓடா, போய் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வா, சரியா? ஓ, அப்போ நாளைக்கு வரட்டா? ஏ? இல்லை, நாளைக்கு தான் என் பிறந்த நாள். 22? நாளைக்கு தான் 21. சரி, எல்லாத்துக்கும் அடிப்பியோ? நான் போறேன்.
நீ போ போறியா? போவா? போ. நம்ம தான் அவங்க இடத்துக்கு போகணுமான்னாச்சு. அவங்க நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்களாம். ஏன் எதுக்கு? ரூபா கொடுத்தாச்சுல? ரூபா கொடுத்த பிறகு தான் சொல்லித்தாங்க. எவ்வளோ கேட்டாங்கயா? 10 லட்சம் கேட்டாங்க, 5 லட்சத்துலேயே முடிச்சாச்சு. நீ நடிகையை பாத்தியா? இல்லை, அவங்களால தான் வேற பொம்பளை. என்ன செய்யலாம்? நான் சொல்லதை கேளுங்க, அவங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் போக வேண்டாம், ரிஸ்க்கு. ஏன் ரூபா கொடுத்தாச்சுல? அப்பா இப்போதைக்கு ரூபா அவங்க கிட்ட இருக்கட்டும். நம்ம சொல்லுத இடத்துக்கு அவங்கள ஒரு நாள் வர சொல்லுவோம். இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கே வேணும். பாவம் ஹீரோயின் இல்ல, நம்மளோட அவங்க தான் ஜாக்கிரதையா இருப்பாங்க, வெளியே தெரியக்கூடாதுன்னு. அவங்களுக்கு நம்மளை பத்தி என்னடே தெரியும்? ஹிட்லிஸ்ட், அக்யூஸ்ட், கர்ஜி, குட்டி பாய் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அழகா காசு உள்ள ஒரு ஜென்டில்மேன் வர்றாருன்னு தான் அவங்களுக்கு தெரியும். அப்படித்தானே உள்ள காசு கொடுக்குற வரைக்கும் போயிருக்கோம். அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பக்கா சேஃப் தான். அட்ரஸ் என்னன்னு கேளு, ராத்திரி போவோம். என்ன போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஏறுங்க. துடிச்சிட்டு கிடைக்கல. ஏ அந்த நடிகை இவ இல்ல முத்து. ஆமாம், இவங்க இல்லை. सर सिर्फ आप आइए, बाकी सब लोग इधर ही रहेंगे। नहीं नहीं, मैं आऊँगा. मैं रूम तक साहब को छोड़ के बाहर वेट करूँगा. आइए, मैडम ऊपर है। ஏ சீக்கிரம் போ முத்து உள்ள. यहाँ अंदर अंदर बैठिए, मैडम उस रूम में है। என்ன முத்து, எல்லாம் ஓகே தானே? என்ன அப்படி பார்க்க? ஏ அவளை சீக்கிரம் வர சொல்லப்பா. அழையாள தடவை தானே ராத்திரிக்குள்ள போடுறோம்ல எல்லாரையும். முத்து ஏய், இங்கே எல்லாத்தையும் உருவி விட்டுருவானுல்ல, கொடுத்துருங்க எல்லாத்தையும். துர்காம்மா வணக்கம். குட்டி பாய், அண்ணாச்சே, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் கொல்ல பார்த்தது பெரிய இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உங்கள் 2 பேரும் இங்கே வர சொன்னேன். முதல்ல இரும்பு எடுத்தது நான் இல்லை. நான் எதுவும் பண்ணல. இவனெல்லாம் கொண்டு எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லையா? 8 முறை 2 நாளைக்கு முன்னாடி செத்தானுல மலையாளா தானுவா, வாழுவா தானே? அவனும் எப்படி செத்தானுவா? நான் தான் கொன்னேன். ஒரு நடிகை கிட்ட செத்து நேரம் பேசலாம்னு போனேன். ரவுண்டு கட்டி உங்கள் ஆளுவை என்னைய கொள்ள வந்தானுல்ல, நான் செத்துருப்பேன். இவன் இல்லைன்னா என் முத்து பையன், இவனை வச்சு தான் போட்டேன். உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன் ஆளுக்கு எல்லாத்தையும் இவனை வச்சு தானே போட்டேன். आज से लड़ाई बंद. आप दोनों बाहर रुको, வெளியே போங்க. இப்போ வீடியோ கால் கனெக்ட் பண்ணுறேன். ராஃப் பாய் பேசுவார். உங்கள் அம்மா எல்லாம் இழுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கங்க. സുഖമാണോ? നീ എന്നെ ഇവിടെ കേവലമായിട്ട് ആരും വാഴില്ല. അയാൾ എന്ത് വേഷം പോട சொன்னாலும் போடணும், செய்யணும். நீ யாரையும் கொல்லல. கை முழுக்க ரத்தம்.
செத்தவனுங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னால் கொல்லவே முடியாது. அப்படியே செத்துருவேன். எல்லாரும் சாவுக்கு காத்திருக்கவங்க தான். இதுக்கு எந்த யாரை கொல்றாங்க? எந்த பகை? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அடிக்கணும், பறிக்கணும், பாதுகாக்கணும், கொல்லணும், சாவணும், அவ்வளோதான் தெரியும். പൈസ എന്തെങ്കിലും കിട്ടുന്നുണ്ടോ? ഞാൻ എൻ്റെ 2 തങ്കച്ചികളെ കെട്ടിക്കൊടുത്താச்சு. நானும் கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கேன். அது ஒன்று தான். தப்பிச்சிடணும் எப்படியாவது. நான் இங்கே தான். இது எவ்வளோ தூரம் போவோம், என்னை எங்கே கொண்டு போகணும்னு பார்க்க போகிறேன். இன்னமே தப்பிச்சு போகிற மாதிரி இல்லை. वो मरा तो साला तू गया. அயாளான பாஸ். இப்போ அவர் தான் பாஸ். இன்னொருத்தன் அவர் கொண்டுட்டா கொன்னவன் தான் பாஸ். நமக்கு எதுவும் மாற போகிறதில்ல. சரிதான். அப்போ சமாதானமா? என்னவா இருந்தாலும் நமக்கு தீனி ரத்தச்சோறு தான். வாடா. அண்ணாச்சி, பெரிய இடத்துல வாக்கு கொடுத்துருக்கீங்க. மும்பையில் உங்கள் 2 பேர் சத்தம் இனிமேல் தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. அவன் செத்தா கூடவே நீங்களும் சாவணும். நீங்கள் செத்தா அவன் சாவணும். அதான் உத்தரவு. அதாவது அவனை யாரும் கொல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. குட்டி பையை எவனும் கொல்லாமல் நம்ம தான் பார்த்துக்கணுமா? என்னையை தவிர அவனை வேற எவன் கொல்ல பார்க்குறான்? என்கிட்ட இருந்து அவனை காப்பாற்றுறேன்னா அதுக்கு நான் ஒன்றையை தான் அனுப்பணும், அவன் பாதுகாப்புக்கு. என்னடே முத்து, போறியா? ஆமாம், உடனே செத்துப்பார். இனிமே நிம்மதியாக உறங்கலாம். என்ன முத்து? அவனுவெல்லாம் அப்படி அடங்க மாட்டானுவ. அத்தாவுல முத்து, அவனோட பகை இன்னும் ரகசியமானது முத்து. ஆனால் அதான் விட இன்னும் ஆபத்து. மேடம் क्या चाहिए? 2 पराठा. एक मटन बिरयानी, एक मैकलन स्कॉच के साथ. थैंक यू. டேய், நீ என்னை கொல்லுவன்னு ஒரு பேச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு, தெரியுமாடே உனக்கு? அப்போ என்னை கொல்ற நினப்பு இருக்கு? இல்லை. குட்டி பாய் 50 லட்சம் கொடுத்தா, 1 கோடி கொடுத்தா, மேலிடத்துக்கு அந்த உத்தரவு வந்தா, அதிகாரத்துக்கு எனக்கு அடுத்தது நீ தான் தலைவன்னு சொன்னா என்ன கொல்லுவியா? சொல்லுடே. தெரில. தெரியலையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே இருப்பேன். இப்போ நான் செய்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அப்போ என்ன கொல்ல வாய்ப்பு இருக்கு. துப்பாக்கி எட்ரே துப்பாக்கியா? அண்ணாச்சி, எட்ல துப்பாக்கியா? உங்களை போடணும்னா எப்போவோ போட்டிருப்பேன். ஏலா எட்ல. என் நெஞ்சுக்கு நேர பிடிக்கல.
முத்து, உனக்கு சுடணும்னு ஒரு சின்னதாக நினப்பு இருந்தாலும் சுடு. உன்னால் சுட முடியாது. நான் உன் அப்பா மாதிரி. அதான் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன். ஒரு முறை என் உயிரையே காப்பாற்றிருக்க. இனிமே என்ன சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? இதை நம்பி உன்னை உள்ளே கொண்டு வந்துட்டேன். உன் கை நடுங்கவே இல்லையல, அதான் யோசிக்க. போங்க அண்ணாச்சி, சுற்ற கிட்டுற போகிறேன். போடா போடா, அவன் வந்துட்டாளான்னு பாரு. போ. முத்து, செக் பண்ணிட்டேன். இருங்கடே வரேன். ஏய் பாவை, இங்க என்ன பண்ணுத? ஒன்றும் இல்லை. உள்ள என் முதலாளி கூப்பிட்டுட்டே இருந்தான். வரலைன்னு வேலையில இருந்து துரத்துருவேன்னு சொன்னான். திருட்டு பட்டம் கட்டி வேற வேலைக்கும் போக முடியாமல் பண்ணிடுவேன்னு சொன்னான். அதனால வேற வழி. சம்பளம் இல்லைன்னா எங்க அப்பா என்னை வேலை பேசி வித்துருவார். அப்புறம் கிராண்ட் ரோட்ல நிற்கணும். அதுக்கு இது மேல். அதுக்கு இது மேல்னா போய் படுத்துருவியா அவன் கூட? அப்ப நான் நீ யாரு? எனக்கு என்ன, ஒரு முத்தம் அவ்வளவுதானே? 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீ ஆளை காணும். உங்ககிட்ட இதை சொல்லணும்னு உங்க பரோட்டா கடைக்கு வந்து நீ அங்கே இல்லை. நேரம் இங்க வந்துட்டேன். எந்த ரூம்ல இருக்கான்? இந்த ரூமா? இல்ல, கதவு தட்டு. தட்டு கதவை. நீ வேலையை பாரு. கதவை தட்டுங்கம்ல. எந்த ரூம்? இந்த ரூமா? ஐயோ வேண்டாம். சரி, நானே அடி. வா. जरा बहकता है भाई आ गई आजा ए तू कौन है ए मुझे वेंडा अरे वेंडा मुझे ए मार दूंगा मुझे मारता तेरी तो तेरी पावे तेरी बेटी है बोल पावे तेरी बेटी है बोल मेरी बेटी है बोल पावे अंकलड़ा கடையில வேலை செய்த எல்லா பொண்ணுங்களும் உன் பேட்டி தாண்டா. சங்க திருவிடுவேன். என்னடி லேட்டு? என் கூட ஊர் சுத்திட்டு வரியா? என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நீ யாரா? உள்ள வரட்டுமா? ஏய் எதுக்கு? யார் நீ? அரே क्या हुआ? டேய் ஒன்னதான்டா. யார் இவன்? क्या चाहिए आपको? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு உட்காந்துட்ட. உட்காருங்க. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உங்க பொண்ணு வேணும். என்னது? என் பொண்ணா? அவளை முறையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க சம்மதம் வேணும். எந்த நேரத்துல வந்து கல்யாணம் பேச்சு பேசுற? என்னடா? உங்க பொண்ணு பத்திரமா சந்தோஷமா என்கிட்ட இருப்பா. 10 வருஷம் அவ சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் நான் கொடுத்துருந்தேன். இது முன்பணம். அவளை இனிமே இந்த துணி கடைக்கெல்லாம் வேலைக்கு அனுப்பக்கூடாது. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க.
உங்கள் இஷ்டம் மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருங்க. சரிங்க மாப்பிள்ள, குறிச்சிடலாம். ஒரு டீ கிடைக்குமா? இப்போ சீக்கிரம் டீ போடு. தங்கமான பையனா இருக்காண்டி. வெளியே நிற்கலாம். எப்படியும் பேசணும்னு சொல்லுவல்ல. அப்பா 2 மினிட் बात करता है. பேசி பேசி. நல்லா பண்ண. செம தைரியம் தான் உனக்கு. அவங்கள கேட்கணும் தான், அதெல்லாம் சரி. நாள் குறுக்க சொல்ற, என்ன கேட்க வேண்டாமா? கிஸ் பண்ண ஒரு தடவை என் முதலாளிகிட்ட இருந்து என்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன். சரி, தேங்க்ஸ். அது போதுமா? நீ யாரு? என்ன பண்ற? அவ்வளோ பணம் தரேன்னு சொல்ற. ஏதோ உன்கிட்ட அவ்வளோ பணம்? பரோட்டா கடையில் தானே வேலை உனக்கு? இங்கே என்ன பண்றேன்னு என்ன கேட்டல அந்த ஹோட்டல்ல. நானும் உன்கிட்ட கேட்கலாம்ல, நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. உனக்கு சம்பந்தம் இல்லாத இடம் தானே. நீ அப்பா மூஞ்சில ஏறிற காசுக்காக மட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கரெக்ட், தப்பு தான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நாளைக்கு பேசலாம். நான் எல்லாமே சொல்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும், நான் உனக்கு ஓகேன்னு நீ நினச்சனா மட்டும் சரின்னு சொல்லு. ம். 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும்னு எப்பவுமே நினைப்பேன். அதான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். சரி, டீ குடிச்சிட்டு கிளம்பு. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் தேங்க்ஸ் எனக்கு வழி காமிச்சதுக்கு. நல்லா திட்டிட்டு தேங்க்ஸ். மாப்பிள்ள மாப்பிள்ள உள்ள வாங்க, டீ ரெடி. வரோம். வாவே உள்ள வாங்க. இது என் கையில் எப்பவுமே இருக்கும். இது எனக்கு தைரியத்தை கொடுக்குது. இது என் கூட இருக்கிற வரைக்கும் எவனும் என்னை அவமானப்படுத்த முடியாது. அதான் பயம். சாவு பயம் இல்லை, வறுமை கூட பயம் இல்லை. எவன் முன்னாலேயும் என்னால் அவமானப்பட முடியாது. பணம் இல்லைன்னா மனுஷனை தரையில் கிடக்க சாக்கு மாதிரி மிதிக்கிறானுங்க. ஆனால் இது இருந்தா ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தாலே சாவான். அதான் இங்கே ஒரு ரூலாக சொல்லுவானுங்க. இருக்கட்டும், ஆனால் சாவுத வரைக்கும் நிமிந்தே வாழணும், சாவணும், அவ்வளோதான். எங்கள் செங்காட்டில் பிறந்த இன்னொரு பையன்னா பயந்து அப்படியே போயிருப்பான். கொஞ்சம் தைரியமானவன் எடுத்து விற்று வெத்தலைப்பாக்கு கடை வச்சுருப்பான். நான் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றும் நஷ்டம் இல்லை. இப்போ தான் தங்கச்சி அம்மாலாம் நல்லா இருக்காங்க, பணம் அனுப்பிட்டுருக்கேன். இப்போ தான் அம்மா 3 வேளை சாப்பிடுதாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவேன். சேர்மதுரை மாமா வீட்டுக்கும் பணம் அனுப்புதேன். அவங்க பொண்ணை கட்டி கொடுத்து அந்த கடனையும் தீர்த்துருவேன். கொன்னர்க்கியா? ஆமான்னு சொன்னா என்ன செய்வ? எந்திரிச்சு போயிடுவியா? விட்டு போயிடுவ, அதானே நினைக்க? போக முடியுமான்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன். நான் தான் அவன் பின்னால் வந்தேன். நான் தான் உன்னை கட்டிக்கணும்னு கேட்டேன். ஆனால் இப்போ சொல்லுதேன், வேறு வழி இல்லைன்னுலாம் என் கூட இருக்க வேண்டாம். ஒரு 10 லட்சம் உன் கையில் ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துடுதேன். எடுத்துகிட்டு அவன் கூட போயிரு, போய் நல்லாரு. அது எதுக்கு கூலி?
எனக்கு ஒன்று பிடிக்கும். அதுக்காக நீ என் கூட இருந்தன்னா என்னை கட்டிக்கிட்டா நான் செய்த தர்மம் பாவம் ரெண்டுலேயும் பாதி உனக்கு வந்துடும். அதனால் இது வேண்டாம், போயிரு. நானும் போயிருந்தேன். கொண்டு இருக்கியான்னு கேட்டல. வேண்டாம். முழு பாவத்தையும் நான் எடுத்துக்கிறேன். வேற வழி இல்லைனால எல்லாம் கிடையாது. பிடிச்சிருக்கு, உன் கூட செம்மையா இருக்கும்னு தோணுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதையும் யோசிக்க போறதில்லை. பாவை, 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 பாவை. பாவை. मुत्तू, अभी अभी कुछ 10 मिनट पहले आपके बीवी को कोई कार में ले गए थे। क्या? कौन सी गाड़ी? इनोवा, ग्रे वाला। किस तरफ गई? उस तरफ निकला। कोई जबरदस्ती? नहीं, मैं थोड़ा जल्दी में। 2 लोग थे, उनसे बात करते हुए गाड़ी के अंदर बैठ के चली गई। हेलो, ये मुत्तू? क्या? பாவியை காணல, யாரோ கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுதாங்க. ஓஹோ, உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? ஏய் கோட்டிக்கார பயல நீ. ஆள்காரன் முண்டாட்டி ஆண்டையும் கூட்டு போறது அந்த காலத்துல உள்ள வழக்கம் தான்ல. காலையில வந்துருவா. அண்ணே, எல்லாரையும் கொன்னுருவேன். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல, அந்த ஹோட்டல் ரூம்ல தான்ல செந்தூரா இப்ப வரைக்கும் என் கூட தான்ல இருந்தான். அதனால தான் உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடல. என்ன முத்து, என்னாச்சு? என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? வயலூர்லாம் எங்க? பாவை. பாவையா? ஏடே, புது மாப்பிள்ள தானே, இங்க என்ன பண்ணுத? இந்த பாவை. பாவைக்கு என்ன? என்னன்னு கேட்கல, சொல்லு முத்து. இன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிக்கலாம், வாங்க கூட தானே இருக்கணும். மொத ராத்திரியுமா இங்க வந்து தேடிட்டு கிடக்க? இல்ல, சரவணன் சொன்னாரு. என்ன சொன்னா? ஏய், என்ன சொல்லுத கேட்கல. சரவண செந்தூரால இப்பதான் போனானுவா. பாவை. முத்து. பாவை. என்னாச்சு? முத்து என்னாச்சு? இவ எப்படியா? பாவை, என்னாச்சு? ரொம்ப முடியல முத்து. எப்படி வந்த? என்னாச்சு? இங்கதான் பாதுகாப்பா இருக்கும். நீ சொல்லு. சொன்ன இங்கே கூட்டிட்டு வந்தாங்க, எதை கொடுத்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. போயிடலாம். சத்தி பண்ணுங்க. முத்து, அது என்ன செஞ்ச? நில்லு. என்ன செஞ்ச? சொல்லுது கேளு. தொட்டியா? தொட்டியா? எத்த பிள்ளையா இருந்தாலும் கை வைப்பல. இல்ல முத்து, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுத. இருக்கமா மனுஷனா? விசுவாசமா இருந்தேன், அதுக்காகவாது உன் உயிரை காப்பாத்து. அதுக்காகவாது இருக்கு. அப்பல நடிச்சு சத்தியமா சொல்லுங்க. யோசிச்சு பாரு, யாரோ நம்மள சுத்தி சதி நடக்குது முத்து. கவலைமாறு முத்து, அவங்க இருக்குதே எனக்கு தெரியாது. அப்படின்னா எப்படி அவங்க வந்தா? சொல்லு சொல்லு.
அண்ணாச்சி ஏய் ஏய் நில்லு வர விட்டு போடா சொல்லுத கேளு போட்டியா நான் ஒண்ணு பண்ணல ஏய் ஏய் வரல வரல சொல்லிட்டு 4 பேர் சுத்திட்டு இருப்போம்ல அவனோட இல்ல அவன் வீட்டு பக்கத்துல அந்த பாடி கார்ட்ஸ் எப்பயும் போய் உட்காருவாங்கல்ல அங்க தேடி பாத்தீங்களா டே அங்க போய் தேடுங்கடே எனவே லைன் போகலண்ணே எப்படியும் உன் ஃபோனை எடுப்பாள்ல உன் மவா அதுக்கு தட்டி இங்கே தான் இருப்பேன் நீ ஒன்றும் சமைக்காண்டாம் நம்ம கடை புரோட்டாவே வந்துடும் ம் ஃபோனை எடுத்தா உடனே இங்கே வர சொல்லு இல்லை நாங்கள் உன் சோழியை முடிச்சிருவோம் போல தெரியுதுன்னு அவகிட்ட சொல்லு என்னல ஆ அப்படியா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து உன்னை தோல்ல வச்சு கொண்டாடினார்ல கார்ஜி உன் பொண்டாட்டியை அவர் வாழ்க்கை முழுக்க வச்சிருந்தாலும் நீ அவர் காலு கீழே கிடந்து கும்பிடு போட்டு கிடக்கணும்ல நன்றி கட்டவன அதுக்கு என் பட்டி வரும் பட்டினா நாய் என் கூட காலேஜில் ஒரு மலையாளத்தான் படித்தான் அவன் இதை அடிக்கடி சொல்லுவான் நீ சொன்னதை கேட்டோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு வா வாங்களே வா வந்துட்டே இரு அடி விழும் மூஞ்சு கிழியும் என்னால சமாளிக்க முடியும் இல்லைன்னா என்ன சாவுதானே அதுக்கு ஒரு அடி ஆனா உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியாது நான் எவன் முன்னாடி குனிஞ்சு நிக்க மாட்டேன் அண்ணாச்சி கர்ஜிக்கு அடுத்து நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா இப்ப கூட இங்க நிக்கவனுங்க எத்தனை பேர் நான் கூட்டா என் கூட வரானுங்கன்னு பாக்குறியா கர்ஜிக்கு பிறகு தலைவர் யாருன்னு காட்டுட்டா எனக்கு இது வேண்டாம் நமக்கு மேல எப்பவும் ஒருத்த உட்காந்துருப்பான் அவனுக்கு சலாம் போடலாம் என்னால முடியாது வேற ஒண்ணும் இல்ல கர்ஜியை நான் கொல்லல என் பொண்டாட்டி அவர் தொடல கிட்ட வந்து அவளை மோந்து பார்த்திருந்தா கூட அவர் அப்பவே கொன்னு இருப்பேன் ஆனா அவருக்கு அவ அங்க இருக்கான்னு கூட தெரியாது அவரை கொன்னது குட்டி பாய் அவரை கொன்னது செந்துரான்
அவரை கொன்னது இவ்வளவு வருஷமா நீங்க பாலூட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களே ஒரு பாம்பு, அவன் சரவணன். அவனும் இப்ப மண்ணுக்குள்ள. தள்ளுங்களேன். இனிமே இதை நம்பி நான் இல்லை. போங்களேன், போய் நல்ல வேலையை பாருங்க. யான் வந்தாலும் ஏத்து நில்லுங்க. இவனை ஒன்றும் பிடுங்க முடியாது. எங்கு தொடங்கும் எங்கு முடியும் ஆற்றின் பயணம். चलो चलो जल्दी. அவனும் பக்கம் பல தலைங்க உருண்ட பிறகு தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கானு அண்ணாச்சி. காத்தறிட்டானுவ. பேசிடுவோம். எனக்கும் வழி இருக்கு. நான் ஒரு தெய்வத்தை இழந்திருக்கேன். சார் உங்களே கோஷ்டியின் தலைவன் தமிழனம். கோஷ்டியின் தலைவன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்து. திருச்செந்தூர்ல இருந்து ரயில் ஏறி 6 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை கூட திரும்பி போல. முத்து அப்போ திரும்பி போக ஐடியா இருக்கா? எப்பெல்லாம் விட்டுட்டு ஓடி போக நினைக்கிறேனோ அப்பெல்லாம் டபுள் மடங்கு பெருசா உள்ள போய் மாட்டிக்கிறேன். சமீர் பாய், குப்தா, சுரானா, கமலேஷ் இவங்க 4 பேர் வர்றாங்க. துர்கா அம்மாவோட இடம். நோ கன்ஸ், நோ வெப்பன்ஸ் அலவுட். ஒரு பிரச்சனையும் இருக்காது. சபீர் பாயும் கமலேஷும் உனக்கு பிரச்சனை தான். துர்கா அம்மாவை நம்ப முடியாது. நீ அங்கே போன அடுத்த நிமிஷமே உன்னை கொல்ல முயற்சி நடக்கலாம். நான் அங்கே போகிறேன், அது உறுதி. நான் போய் சேர்ற 5 நிமிஷத்துக்கு முன்னால் சமீர் பாய்க்கு தகவல் தெரிவிச்சிருக்கேன். அவன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கான்னு. அவள் தான் என்னோட இன்சூரன்ஸுன்னு. இன்னைக்கு சாவ எனக்கு மனசு இல்லைன்னு. சரிதானா இரு? பிரச்சனைன்னு தெரிஞ்சே போகணும். போகாமல் இருக்கலாம். வேண்டாம், போகணும். சில கணக்கெல்லாம் நேருக்கு நேர் பேசுறது தான் சரி. இவனுவ தான் 9 மணிக்கு வந்துடுவேன். ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். धंधा समझता है, धंधे की उसूल। हम अपने पर्सनल मैटर के लिए या अपने फायदे के लिए कभी भी फैमिली को बीच में नहीं लाते। तेरी बेटी 25 साल की है, बहुत ही वाली देखी है उसने। थोड़ी कम देखेगी, क्या फर्क पड़ता है? मेरा बेटा सिर्फ 3 साल का था, ठीक से आपा तक बोल नहीं पाता था। तब तुम्हारे उसूल कहाँ गए? मैंने नहीं मारा तेरे बेटे को, मैंने मारा था। I killed your family. लखनऊ में तूने जितना भी कमाया है, एक एक पाई मेरे पैरों पे चढ़ा दे। तेरे एरिया का छोटा बिल्डिंग्स, प्रॉपर्टीज तू ही रख ले। बड़ा माल, जमीन, फैक्ट्रियां हम पे छोड़ दे। हमारे कंट्रोल में आ जाओ। हाँ, खुदा जाने मुत्थू, एक दिन मेरा दिल पिघल जाए और जो मैंने तेरे परिवार के साथ किया उसके लिए माफी भी मांग। நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் ராஃப் பாய். செத்தனா போதும். क्या बोला? तू पहाड़ में जा। अरे राहुल भाई, मेरी बेटी उसके पास।